அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் தாங்க பண்ண போறோம். பொதுவாகவே ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் அளவா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு வேணா சாப்பிடலாம். அவ்வளவு டேஸ்டாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் உள்ளது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சாஸ் பேன்ல 3/4 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி கரைச்சிக்கோங்க. ஜஸ்ட் மெல்ட் ஆனா போதும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ இன்னொரு கடாயில் 1/2 கப் எள்ளு, வெள்ளை எள்ளே சேர்த்துக்கங்க. கருப்பு எள்ளு வேண்டாம், கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்புறம் அதே மாதிரி பாசிப்பருப்பு 1/2 கப், அதையும் சேர்த்து நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கங்க. கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி ஃபைனாக பொடி பண்ணிக்கங்க. இப்போ இன்னொரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய். நெய் ரொம்ப தேவைப்படாது இதுக்கு. 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. இது கூட 1/2 கப் கடலை மாவு சேர்த்து நல்லா கடலை மாவை வறுத்துக்கிறணும், பச்சை வாடை போகிற அளவுக்கு. நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் மறுபடியும் மெல்ட் ஆகி வெளியில் வரும், அது வரை வறுத்துக்கங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மண் பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரம் சூடேறிடும். அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கங்க. இப்போ நம்ம பொடி பண்ண பருப்பையும் சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் காடமன் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எதனால சேர்க்குறோம்னா ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க வெல்லத்தையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மண் பாத்திரம்னால ரொம்ப டைம் ஆகாது, குயிக்காக நமக்கு சுருண்டு வந்துடும். இப்போ கடாயில் ஒட்டாமல் வர்ற ஸ்டேஜில் நான் நெய்யில் முந்திரியை வறுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதேங்க, சூப்பரான நமக்கு ஹெல்த்தியான ஸ்வீட் தயாராகிடுச்சு. ரொம்ப ஈஸியான முறையில் குயிக்காக தயார் பண்ணிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது. இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாம். எள்ளு சேர்த்துருக்கனால அதோடைய ஃப்ளேவர் நமக்கு இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யும் நம்ம இதில் அதிகமாக சேர்க்கலை, அதுவும் இல்லாமல் ஒயிட் சுகரும் சேர்க்கலை, வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். சமையல் தெரியாதவங்க கூட ஈஸியாக அந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே சமயம் நல்லா டேஸ்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். 2 நாள் ஆனாலும் இந்த ஸ்வீட் இதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் மாறாது. இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஸ்வீட் இது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.